ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான கிரேட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல இருந்து டைம் லைன் ஒரே டைம் லைனாக போகும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இது நாள் வரை நடந்த எல்லா குழப்பமான விஷயமும் தெளிவாக புரிய வரும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரேட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 11. அந்த ஹீரோஸை சமன் பண்ணதுல ஒரு மேஜிக்கல் வேவும் ரிலீஸ் ஆகுது. ஹீரோஸோட ப்ராக்ரஸை காடஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கா. வெறும் 3 மாசத்துல அவங்க ஒரு ஏரங்க அட்வென்ச்சரர் லெவலுக்கு ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்களே அப்படின்னு கூட இருக்கவா பாக்குறா. ஹீரோஸ் உங்களை மத்த கண்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துடுச்சு, உங்களோட டிராவலிங் ஆரம்பிக்கலாம்னு எலிசபெத் சொல்றா. சிடோனியா என் பேர் எவ்வளவு ஸ்ட்ராங்னு மத்தவங்களுக்கு காமிக்கணும், அவ்வளவுதானே, கவலையை விடுங்க. அக்கானே உனக்கு வர விருப்பம் இல்லையான்னு கேட்கவும் ஹீரோஸ் ரெப்ரசென்ட் பண்ண போறோம், நானும் வரேன் அப்படின்னு அக்கானே சொல்றா. அந்த வில்லேஜ் நம்ம ஹீரோ கட்டி கொடுத்து கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிடுச்சு. எல்லாம் நார்மலா தான் போய்கிட்டு இருக்கு. அக்ரிகல்ச்சர், பிளாக் ஸ்மித்திங்னு அந்த இடத்துக்கு தேவையான கம்யூனிட்டி விஷயங்களும் இந்த டவுனுக்கு வெளியே வரக்கூடிய மான்ஸ்டர்ஸையும் இவங்க வேட்டையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் நான் பார்த்ததே இல்லைன்னு மேபல் கொண்டு வர, இது ஒரு லிசார்ட் ஆச்சு, இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சோஃபியா பாக்குறா. சுத்தி இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு வகை ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு, எங்களால இப்போதைக்கு அதை சமாளிக்க முடியும் தான். இதுக்கு முன்னாடி பார்க்காத மான்ஸ்டர் எல்லாம் இங்க வந்துகிட்டு இருக்கு. ஃபாரஸ்ட்குள்ள ஏதோ சேஞ்சஸ் நடக்குது. 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த மேஜிக்கல் வேவ் தான் காரணமா அப்படின்னு சொல்லி சோஃபியா யோசிக்கிறா. அது அந்த ஹீரோ சமனிங் தான். இந்த மாதிரி பிரச்சனை வரும் தான் காடஸ் அந்த ஸ்பெல்லையே ஃபர்பிடன் பண்ணி வச்சிருக்காங்க போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாரக் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விட்டுருக்காரு. புதுசா ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா நம்ம ஹீரோ கேட்டா. சிடோனியா என் பேர் ஹீரோவை சமன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றான். 3 மாசத்துக்கு முன்னாடி தானே நம்ம ஹீரோ கேட்கவும், அப்ப அந்த மானா பிளக்சுவேஷன் அதனால தானே சோஃபியாவும் புரிஞ்சுக்கிறா. சிடோனியாக்கு ஹீரோஸ் வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? மேபி காடஸ்னால அனுப்பி வைக்க விட்ட நல்ல ஹீரோஸ் அவங்கன்னா சிடோனியா ஆளுக்கு அவங்க பாடம் கத்து கொடுப்பாங்கன்னு மரியா நினைக்கிறா. காடஸ் ஒன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிடோனியாக்கு அவங்கள அனுப்பி வைக்கல, அவங்களே தான் ஹீரோஸ் சமன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோஸ் காடஸ் அனாட்டோட பிளஸிங் உங்களுக்கு எப்பவோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கிங் உங்களை வழி அனுப்பி வைக்கிறாரு. இதுவும் நம்ம கூட வருதான்னு அந்த பீஸ் கேல பார்த்து கேட்கவும், அவ என்னோட அட்டெண்டன்ட் அப்படின்னு அக்கானி சொல்றா. லோலோ நீயோ கேரேஜ்ல வா அப்படின்னு அக்கானி கூட்டிட்டு போற. அனாட்டோட ஸ்டாச்சு ஈவிலா இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோஸ்க்கு பிளாக் ஹேர் பிளாக் ஐஸ்ன்னு சொல்லுவோம், அவங்களும் ஜப்பான்ல இருந்தா வந்திருப்பாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாப்பா கம்பெனில இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு எஸ்கார்ட் மிஷன் வந்திருக்கு அப்படின்னு ரிசப்ஷன் ஆளு சொல்லவும், சரி நம்ம ஹீரோ அதை ஏத்துக்கிறான். நானும் உங்க கூட மிஷனுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி மானி கேட்கிறா. இந்த மொத்த மேன்ஷன்லயும் அவளுக்கு மட்டும் தனியா இருக்க விருப்பம் இல்ல. அதுவும் கரெக்ட் தான், அவங்களும் நம்ம கூட வரட்டும் அப்படின்னு மரியா சொல்றா. அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நம்ம ஹீரோ யோசிச்சா என்னால எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு மானி சொல்லவும், சரி நீ ரேவா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு, நாளைக்கு உன்னை போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கேரேஜ்ல ஒரு சஸ்பென்ஷன் கூட இல்ல, இப்படி தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பார்க்குலா கிங்டம்ல எல்ப்ஸ் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம எல்ப்ஸ் நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அவனுங்க பேசவும், ஆனா சார் அந்த கண்ட்ரில இருந்து வெளி கண்ட்ரிக்கு ஸ்லேவ்ஸ் அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லவும், நாங்க ஹீரோ எங்களுக்கு தரமாட்டேன்னு அவங்க சொல்லிடுவாங்களா அப்படின்னு அவங்க திமிரா பேசுறத அக்கானி பார்த்துட்டு, என்னோட ரெவலேஷன் ஸ்கில் சொல்லுது அந்த இடத்துக்கு போனா எனக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பர்சனை பார்க்கலான்னு அப்படின்னு தான் அக்கானி அவங்க கூட வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா அவனோட பார்ட்டியோ ரேங்க் ப்ரமோஷன் நடந்திருக்காங்க. இப்போ அந்த ஹீரோஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு வெளியே விடுங்கடா அப்படின்னு இஷ்டத்துக்கு அங்க இருக்கிற ஒரு அட்வென்ச்சர் எல்லாம் அடிச்சு போடுறாங்க. ஒரு எல்ஃபோ பன்னி கேலோ அங்க இருக்கு பாரு, எங்க கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்ல, இவங்களை அனுப்பி வைக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க யாருன்னு தெரியுமா, நாங்க ஹீரோஸ், ஒழுங்கா அனுப்பி வைன்னு சொல்லவும், 2 பேரும் நிறுத்துங்க அப்படின்னு அக்கானை தடுக்க ட்ரை பண்றா. நீ வாயமோட அக்கானை சொல்லிட்டு நீங்க 2 பேரும் இங்க வாங்கன்னு சொன்னா என் மாஸ்டர் விட்டு வர முடியாதுன்னு சோஃபியாவை மானியும் சொல்லவும், நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட உடச்சிருக்கான். யாமட்டோவா அடிச்சு கீழே தள்ளியிருந்தான். என் ஹோலி ஸ்வாட் எப்படி உடஞ்சது அப்படின்னு ஆக்கிரா பார்த்தா அது ஹோலி ஸ்வாடே இல்ல நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறோம். ஹீரோஸ் மலியா கை வச்சிட்டெல்லாம் கேட்கப்போ, சுத்தி பாருங்க நம்ம ஹீரோ சொல்றான். மொத்த அட்வென்ச்சரர் ஸ்கில் இந்த ஹீரோவை மறைக்கிறாங்க. உன்னை மறக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும், அவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னோட பேரு அக்கானே மீசட்டோ அப்படின்னு சொல்லவும், நான் டாக்கமி இருமா நம்ம ஹீரோ சொன்னா, அப்படின்னா நீங்களும் அப்படின்னு கேட்க வரவும், லேக் சைடு ஹோட்டல்ல தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். என் ரெவலேஷன் ஸ்கில் சொன்ன அந்த பர்சன் அது இவன் தான் அப்படின்னு சொல்லி அக்கானே புரிஞ்சுக்கிறா. ஹீரோ ரொம்ப மோசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் டென்ஷன்ல இருக்காங்க. அவங்க கூட இருந்த அந்த பொண்ணு அவங்கள பார்த்தா மோசமா தெரியலன்னு சோஃபியா சொல்லவும், ஆமா அதனாலதான் நம்ம தங்கி இருக்கிற இடத்த வாட்ட சொல்லிட்டு வந்திருக்கா, அவ இங்க வரலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி சிடோனியா சோல்ஜர்ஸ் கிட்ட கைதி மாதிரி தான் அக்கானே அங்க மாட்டிட்டு இருக்கா. சோ அக்கானே லோலோவை கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வரலாம் அப்படின்னு பாக்குறா. காட்ஸ் அவளை துரத்தவும் சோஃபியாவும் மேப்பிளும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு அவளை கூட்டிட்டு போறாங்க. இவ இங்கதான் வந்திருப்பான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சோஃபியா சொல்றா. அவங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அக்கானே சொல்லிட்டு, நான் டைரக்டா கேட்கிறேன், நீயும் வேற வேர்ல்ட்ல இருந்தா வந்திருக்கியான்னு கேட்கவும், சிடோனியாக்கு இன்ஃபர்மேஷனை லீக் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, நான் அவங்களுக்கு சேர்ந்தவா கிடையாது அப்படின்னு சொல்றான். ஜாப்பனீஸ் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், உன் ஃபேஸ் டிஃப்ரெண்டா இருக்கேன்னு கேட்டா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு சோஃபியா மரியாலாம் கேட்கவும், ரீஇன்கார்னியேட் ஆனது 1 வருஷம் பாஸ்ட்க்கு அனுப்பி வச்ச எல்லா கதையும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். அக்கானே ஓடி போயிட்டா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. ரோமாலியாவை நம்ம விசிட் பண்ண முடியாது, சிடோனியாக்கே திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்களும் ஹீரோஸோட வேர்ல்ட்ல இருந்தா வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பாக்குறாங்க. சிடோனியா என் பேர் தான் வில்லன்ஸா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. நான் இந்த வேர்ல்டுக்கு வந்த அப்புறம் ஒரு குவைட்டான லைஃப் தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். சிடோனியாவை
எபிசோட்ல ஹீரோ சமனிங் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது நம்ம ஹீரோ சொல்றான். சமன் பண்ண ஹீரோஸ் ஒன்றும் பவர்ஃபுல் கிடையாது, பட் அதை வந்து ஒரு பிலீஃப் மாதிரி வச்சு காடஸை எங்க கிட்ட தான் அந்த ஹீரோஸ் அனுப்பி வச்சிருக்காங்க. சிடோனியா கிங்டம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது, காடஸோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னு மற்ற நேஷன்ஸை பயப்பட வைக்க தான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. யாமட்டோவும் ஆக்கிரவும் ஃபர்ஸ்ட் நல்லவங்களா தான் இருக்காங்க, இந்த வந்தவொடனே மாறிட்டாங்கன்னு சொல்லவும் அவங்க ஃபுட்ல ஏதாச்சும் கலந்து கொடுத்துருப்பாங்களோ நம்ம ஹீரோ கேட்கறான். தெரியல, சிடோனியாவை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்பல, ஸோ அவங்க கொடுத்த ஃபுட் எல்லாம் நான் பியூரிஃபிகேஷன் பண்ணி தான் சாப்பிட்டேன். ஆக்கிரா யாமட்டோ ஃபைட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணதுனால லைட் மேஜிக் ஸ்கில்லையே வளர்த்துக்கிடல. மேபி அவங்க பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கலாம். ப்ளீஸ் என்னையவோ லோலோவியோ நீங்க தான் காப்பாத்துன்னு, எனக்கு அங்க திரும்ப போக விருப்பம் இல்ல. ஈவன் நான் வேற கண்ட்ரிக்கு போனாலும் பரவாயில்ல, அங்க மட்டும் போக மாட்டேன் அப்படின்னு அக்கானி சொல்றா. லோலோ உன்னோட ஸ்லேவ் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவளுக்கு இந்த காலரை போட்டிருக்கதே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அக்கானி சொல்லவும் நம்ம ஹீரோ அதை டிஸ்பெல் பண்ணி ஈஸியா ரிலீஸ் பண்றான். மிஸ் அக்கானே, இனி நான் உங்களுக்கு தேவையில்லையா, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க, நான் உங்க கூட தான் இருக்கணும்னு லோலோ சொல்லவும் நீ எப்பவும் என் கூட தான் இருப்ப, பட் என்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு அக்கானி சொல்றா. நீங்க என்னோட மேன்ஷன்ல வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போலான்னு பார்த்தா உனக்கு பிரச்சனை வருமே அக்கானே கேட்கற. பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ கிரீம்ஸ் 2 அவளுக்கு செஞ்சு கொடுக்கவும் இந்த வேர்ல்டுல இது அவைலபிளா இருக்கா அப்படின்னு அவ பாக்குறா. லோலோக்கும் சாப்பாடை கொடுத்து டேபிள்ல ஈக்குவலா அவளை உட்கார சொல்றாங்க. அக்கானே அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ அப்படியே கண் கலங்கவும் வாணிதா இப்பெல்லாம் சமைக்கிறாங்க, ரொம்ப நாள் கழிச்சு நான் சமைச்சது நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி மரியா வருத்தப்பட்டா. இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு, இதை நான் திரும்ப சாப்பிடுவேன், கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அக்கானி சொல்றா. சமன் பண்ணப்பட்ட அந்த 3 மாசத்துல இப்பதான் அவ ரிலாக்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஃபாரஸ்ட்குள்ள இருந்து மான்ஸ்டர் கூட்டமா வருது. மான்ஸ்டர் ஸ்டாம்பீடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்கிட்ட நாளைக்கு அக்கானவை பத்தி சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஏதோ ஸ்வாட மேக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனோட ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு உங்க கான்ட்ராக்டையும் நான் டிசால்வ் பண்ண போறேன்னு சொல்லவும் ஆல்ரெடி இதை பத்தி நம்ம பேசிட்டோம், நாங்க உங்க கூட தான் இருப்போம்னு சொல்லவும் இல்ல இந்த தடவை இது வேற மாதிரி, நீங்க எல்லாரும் என் கூட கான்ட்ராக்ட் போட்டு இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல, நம்மளோட பாண்டிங் அதுக்கும் மேலானது, ஸோ கான்ட்ராக்டே இல்லாம நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஈவன் கான்ட்ராக்ட் அப்ப கேன்சல் பண்ணாலும் உங்க கூடவே இருக்கலாமா அப்படின்னு சோஃபியா கேட்கவும் கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப மானியா வந்து நிக்கவும் நீ என் கூட கான்ட்ராக்டே போடலையேன்னு கேட்டா நானும் இதுல இன்வால்வ் ஆனா உங்கள ஒருத்தியா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு மானி சொல்றா. டிஸ்பிளே யூஸ் பண்ணி அவங்களோட கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேன்சல் பண்றான். நீங்க எல்லாருமே என் கூட இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆல்ரெடி வச்சிருந்த மித்ரல் மெட்டீரியலை வச்சு இப்போ நம்ம ஹீரோ ஹோலி ஸ்வாட்ஸை மேக் பண்ணியிருக்கான். கில்டுல இருந்து எமர்ஜென்சி சமன் வருது, மான்ஸ்டர் ஸ்டாம்பீடுன்னு அதுல போட்டிருக்கு. நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சிடோனியா எம்பையர் தான் ஹீரோஸை சமன் பண்ணியிருக்காங்க, பட் மற்ற கண்ட்ரீஸ்ல சொன்னது எப்படின்னா காடஸ் தான் எங்க நாட்டை தேர்ந்தெடுத்து ஹீரோஸ் எங்க நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, காடஸோட சப்போர்ட்டே எங்க பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சிடோனியா வந்து பவரை காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கனி இப்ப நம்ம ஹீரோ கூட வந்து ஜாயின் பண்ணிட்டா என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.